சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சந்தோஷமான ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இரவெல்லாம் நம்மை பாதுகாத்தவர் புதிய நாளை தந்து நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்தி வருகிறார். நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை குறித்து இஸ்ரவேலர் சொல்லும்போது, இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாயிருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை என்கிறார். எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்கள். ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற தேவன் என்று பார்க்கிறோம். வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். அதற்காக நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம், ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரத்திலே 13வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாயிருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுகிறேன் என்கிறார். என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் நீங்கள் அநேக நாட்களாக ஜெபித்து கொண்டு வருகிற காரியங்களுக்கு ஆண்டவர் அற்புதமாய் தாமதமில்லாத பதிலை உடனடியாக கொடுக்க சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தரை பற்றிக்கொள்வோம். இந்த நாள் நமக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவர்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தரிசனம் சீக்கிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர், அது இனி தாமதிப்பதில்லை என்று சொல்லப்பட்டபடி அற்புதமாய் உம்முடைய பிள்ளைகளுடைய வாஞ்சையை திருப்தியாக்கும். ஆசீர்வதி, பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.